ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம். மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரீம் வாரியருடைய தயாரிப்பில் காளி வெங்கட் ரோஷினி அவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெட்ராஸ் மாட்னி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கேசி பாலசாரங் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தை கார்த்திகேயன் மணி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ப்ரெஸ் மீட் ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் படம் ஜூன் 6 ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழுவினர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. தீபிகா படுகோன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான அழகான ரெட் உல்லன் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஃபர் லுக்கில் அமேசிங்காக இருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். தூவல் படத்தை தயாரித்த சீகர் பிக்சர்ஸ் கமலா குமாரி அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ அடுத்த படம் உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த படம் தான் டெவிலன். அண்ட் இந்த திரைப்படத்தை பிக்காய் அருண் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கமல்ஜித் சிங்கோடைய இசையில். அண்ட் இந்த படம் இப்போது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு படைக்கிறதுக்காக 48 ஹவர்ஸில் இதுக்கான வேலைகளை முடிக்கிற விதத்தில் இது உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இது அவார்ட் பெறுறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். நூரின் ஷெரீஃப் செல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சோனாலி ரங் வழங்கும் அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் உடைய தயாரிப்பில் சேகர் கமுலாவுடைய டைரக்ஷனில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. இந்த படத்துக்கு டிஎஸ்பி இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்துலேருந்து ட்ரான்ஸ் ஆஃப் குபேரான்ற மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 12 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஆஷ்னா ஜவேரி ஃபுல் ஒயிட் அப்படின்ற கான்செப்டில் ஒயிட் ஷர்ட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டைலிஷான ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். அபிஷேக் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் மீண்டும் ரீயூனைட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காம்போ தான் டைரக்டர் சசி மற்றும் விஜய் ஆண்டனி. பிச்சைக்காரன் படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோட சேர்ந்து அஜய் திஷான் அண்ட் ஸ்வஸ்திகா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலாஜி ஸ்ரீராம் இசையமைக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிரணீதா சுபாஷ் கேன்ஸில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2025 அவங்க ரெப்ரசன்ட் பண்ண மூவி மட்டும் இல்லாமல் அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த பிங்க் பியூட்டிஃபுல்லான லாங் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கேப்போடு சேர்த்து ட்விஸ்டட் ஸ்கர்ட்டோட அவங்களுடைய பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. லக்ஷ்மி கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் விமலுடைய நடிப்பில் எஸ்ஏகி கார்வனுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரமசிவன் ஃபாத்திமா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தீபன் சக்கரவர்த்தி இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ஒரு ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் இந்த படத்தில் விமலோட சேர்ந்து சஷ்மிதா ராஜு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படம் ஜூன் 6 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சினுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. ரஜினா கெசன்ட்ரா ஷராரா செட்டில் ரீசெண்டாக பிங்கி கேர்லாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேப்ஷனோட சேர்த்து அவங்களோட ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க.
ப்ரொடியூசர் போனி கபூர் பேவியூ ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுட்டு இருக்கிறாரு. அது மூலிமா பல படங்களை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ அவருடைய அடுத்த அப்டேட் வெளிவந்திருக்குது. இது வந்து படத்தை பற்றினது கிடையாது. இங்கே இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் மூவிக்கான ஸ்டுடியோ வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்டுடியோவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி வந்து நம்மளுடைய சென்னையில் இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திராவில் ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஸ்டுடியோ, இந்த மாதிரி பாம்பேலையும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்லேயே அதிகப்படியாக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அண்டர் வாட்டர்லலாம் எடுக்கிற விதத்தில் ஒரு பெரிய ஒரு 230 ஏக்கருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் சிட்டின்ற மாதிரி பேரில் அதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இதுக்கான முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கி இப்போ அதுக்கான அப்டேட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் யூபியில் இந்த ஃபிலிம் சிட்டியை வந்து அவர் ரெடி பண்ணுறாரு. ஸோ இப்போ அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இது வந்து முடியறதுக்கு ஒரு 8 இயர்ஸ் ஆகும். 8 இயர்ஸ்க்கு அப்புறமா சூப்பரான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்தியாலையும் ஒரு ஸ்டுடியோ வந்து இருக்க போகுதுன்றது தான் இந்த அப்டேட். அபர்ணா பாலமுரளி இப்போ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு யூகே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. சூப்பர் ஸ்டார் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் சமீர் அலிகான் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு. அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து கதாநாயகியாக மான்சி அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆடுகளம் நரேன், கும்கி அஸ்வின் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. படம் வந்து ஆகஸ்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஷிவாங்கி ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பியூட்டிஃபுல்லான ஆரஞ்சு ஃப்ளாரியான கேப்போடு சேர்த்து அழகான ஸ்கர்ட் அண்ட் டாப்போடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். விகே ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் கௌதமன் அவங்க டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் படையாண்ட மாவீரா. அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் பாடல்களுக்கு இசையை வந்து பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் வந்து May 30 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்ட் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அக்கன்ஷா சிங்குடைய ரீசன்ட் ஃபோட்டோஸாக இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். டாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸினுடைய தயாரிப்பில் தாவூத் என்ற படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் லிங்கா, சாரா அட்ஷர் மற்றும் ராதா ரவியோட சேர்ந்து சாய்தினா அவங்களாம் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. அண்ட் படத்தை வந்து டெபியூ டைரக்டர் பிரசாந்த் ராமன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ராகேஷ் அம்பிகாபதி வந்து இசையமைச்சிருக்காங்க. படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பண்ணுவோன்னு படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. த்ருவ் அவருடைய ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அவர் எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸை இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவருடைய ஃபேன்ஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் பண்ணி எக்கச்சக்கமான லைக்ஸை குவிச்சிட்ருக்குறாங்க. பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் மிரை திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கார்த்திக் அட்டமேனி அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தேஜா சஜா மற்றும் மனோஜ் குமார் மாஞ்சு இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுவினர் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. கௌரா ஹரியோட இசையில் அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. வைபவி சாண்டல்யா அவங்களுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாரல் பிரிண்டடில் பாடி கான்ட்ராஸ்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக.
உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.